ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோட நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதாங்க நீங்கள் பேசி ஆகணும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர் சிட்டி நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு ஹில்ஸ் நடுவில் இது ஐந்தருவிங்க கிட்டத்தட்ட பார்க்கும் போது செமையாக இருக்கும், அப்படி வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அப்படியே உள்ள மனசுக்குள்ள அப்படியே கலவரப்பாக இருந்தது. எப்படி ஒன்றா அதை நீங்கள் பார்த்து ஆகணும் அப்படின்னு எங்கே தோணிட்டு இருந்து. அது மட்டும் இல்லாமல் தான் வச்சுக்கோங்களேன், இந்த ஒகேனக்கல்லோட அது பல மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா அது ஒகேனக்கல்லவே பல மடங்கு தான், அதை விட ஒரு 5 அருவி நம்ம தொங்குபாடு தான் பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதை விட நான் ஒகேனக்கல்லோட அது இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. சரி, ஒரு வேளை எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது, அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்படியே அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க, அதாவது நாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய அந்த ஹில்ஸ் அந்த மலைகள்லாம் அங்கே பார்க்கலாம். அதை பார்த்தா வச்சுக்கோங்க, நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போது சரி காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கார் ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கோங்க, ஒரு செம்மையாக இருந்தது. அப்படியே சாங் கேட்டு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பட் எனக்கு கொஞ்சம் சின்ன கவர்ப்பு என்னன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்குங்க. அதாவது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த செம்மையாக இருந்திருக்கும், அந்த கிளைமேட்லாம் பார்க்குறதுக்கும் நல்லா அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா அருமையாக எடுத்துருக்கலாம். ஆனால் பட்டு என்னுடைய நேரம் என்னமோ தெரிலைங்க, என்னை தூக்கி பேக் சைடில் போட்டாங்க. சரி, நமக்கு ஏதோ கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டு அந்த பேக் சைடில் அந்த கண்ணாடி ஓரம் கேமரா ஒட்டி வச்சு எப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது கவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட எப்படியே கவர் பண்ணுங்க. அதை பார்க்க முதல்லாம் செம்மையாக இருந்தது, வெறித்தனமாக இருந்தது சொல்லலாம். அந்த கிளைமேட்டும் சரி, அந்த மரங்கள்லாம், அந்த இந்த ஊரை பாருங்க. கண்டிப்பாக இது ஒசூர் தான் நினைக்கிறேங்க. நாங்கள் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஒசூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். ஒசூர்னு கிராஸ் பண்ணல, அது நெருங்கி போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அது தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆனால் இதில் என்னன்னா ஒன்று வச்சுக்கோங்களேன், நாம் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் பட்டு காலில் ட்ராவல் பண்ணும்போது வந்து ஒரு தனி ஃபீல் தான் சொல்ல முடியும். ஆமாங்க, அப்போதான் வச்சுக்கோங்களேன், ஜாலியாக அந்தோடைய சவுண்டும் சரி, அந்த பாட்டோடைய எஃபெக்டும் சரி, அந்தோடைய ஸ்பீடும் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அது போகிறத ஒரு தனி ஒரு ஃபீல் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் போயிட்டு அதை பற்றி பேசிட்டு என்ன நடந்த காலத்தும் சரி, இறந்த காலமும் சரி, இந்த மாதிரி நிறையா நடந்த சம்பவத்தெல்லாம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தான் எங்களுக்குள்ள ஒரே ஒரு சின்ன இதை ஓடிட்டே இருந்தது. நாங்கள் கேட்டே இருந்தோம், என்னன்னா அது இந்த பெங்களூரில் வந்து இந்த மாதிரி ஒரு அருவி இருக்கா, நம்ம ஊரில் சொல்கிறது ஒகேனக்கல்லோட அது பல மடங்காக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்கும் அந்த அருவி இது வரைக்கும் சொல்கிறது, அது மலைக்கு ஒரு ஹில்ஸ்க்கு நடுவில் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு அருவியாமே அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு பாறை நினைக்கிறேங்க, ராட்சச பாறை நினைக்கிறேன். இதெல்லாம் உருண்டு ரோடு கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், ஆளே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன், எல்லாம் சட்டி தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ரோடு நினைக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மெயினாக ஒரு வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஒசூர் தாண்டப்பட்டு வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க ஒரு காட்டுக்குள்ளே. அதை பற்றி வச்சுக்கோங்க, என்ன சொல்லி ஆகும்னா சத்தியமாக சொல்கிறேன், அதாவது முன்னாடி மட்டும் உட்காந்துட்டு நான் வீடியோ எடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், வேறலாம் இருந்துட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் செமையாக சொல்லலாம். இந்த என்னை ஓரம் போட்டாங்களே அப்படிங்கிறதாங்க எனக்கு ஒரு ஆதங்கமே. கடைசி வரைக்கும் அதுதான் இருந்தது எனக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்லாம் சத்தியமாக மிஸ் பண்ணிட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, காட்டிலே முழுக்க முழுக்க ஒரு காட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த ட்ராவல் பண்ணுற அந்த த்ரில்லிங்கான பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கும், அந்த வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கும். அந்த மரங்கள்லாம் பார்க்க எவ்வளோ பசுமையாக செழுப்பியாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு செழுமையாக இருக்குது. எனக்கும் வந்து என்னடா பேசுறது என்னன்னு தெரிலங்க, இது என்னன்னு தெரியல பாருங்கள். ஒருவேளை இங்கே வந்து மிலிட்ரிலாம் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு போனார மாதிரி ஒரு செக்யூரிட்டி அதாவது இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க தங்கறதுக்கு என்னன்னு தெரில. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கி தான் இருந்தது. அதுக்குள்ளே செம்மையை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு இடம் வரும் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே ஜாலியாக இந்த இயற்கையோட சேர்ந்துட்டு நல்லா காற்றுங்க, அப்படி சில்லு அப்படியே வா, அப்படியே அந்த இயற்கையோட அந்த அன்னையோட அந்த காற்று வீசும் போதும் சரி, நம்ம சுவாசிக்கும் போதும் சுத்தமான காற்று வந்து சுவாசிக்கும் போதும் சரி, அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதாவது கார்லேயும் சரி, நீங்கள் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அதோடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நீங்கள் எப்படியும் போட்டுவிட மாட்டேங்க, எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது என்ன பண்ணுறதுங்க, பழக்க தோஷம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்படிமா தாங்க சொல்லி ஆகணும். எப்படி அந்த காடை வந்து தாண்டியாச்சுங்க, தாண்டிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே அங்கேருந்தோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா ஜில்னஸ். அப்படியே அந்த கிளைமேட்டை பார்க்கும் போது அந்த காட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் ஒரு எப்படி ஊட்டியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருந்தது. அப்படியே அந்த காட்டை விட்டு அப்படியே ஆப்போசிட் தானே ஒரு பாலைவனத்தில் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. சரியான வெயிலுங்க, சும்மா வெளுத்து வாங்கி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்று வீசும் போது அப்படியே அனல் காற்றுங்க, அந்த நெருப்பும் காற்றும் கலந்து வீசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர மோசமாக இருந்தது இந்த ட்ராவல் பண்ணும்போது சொல்லலாம்.
இந்த இடத்துல மெயினாக சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி அப்படியே போக போக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அந்த மழை வர மாதிரி அப்படியே அந்த கிளைமேட்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஒரு வேளை பரவாயில்றாங்க இப்படியே அந்த அனல் காற்றுக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு பனிப்பொழிவான ஒரு சொல்கிறேன்னா ஒரு ஜில்னஸான ஒரு அடுத்த ஒரு கிளைமேட் நமக்காக காத்திருக்குது அப்படின்னு நான் நினச்சி போயிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மழை வந்த படம் இல்லை. நானும் வந்து இந்த இயற்கையான அந்த சொல்கிற இயற்கையான காற்று குறையாதுங்க, அதாவது அனல் காற்று சுவாசி போனதான் மிச்சங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பயணம்லாம் நீங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இயற்கையான மரங்கள், அதாவது இயற்கையான அந்த மரங்கள் இந்த ரோட்டோரம் கீழெல்லாம் அழிச்சிட்டு அந்த நிறைய கடைகளும் சரி நிறைய அந்த கம்பெனி நிறைய கட்டும் போது என்னன்னா சுத்தமான அங்கே நமக்கு காற்று எதுவுமே கிடைக்கிறதில்ல, அனல் காற்று தான் வீசுது. அதனால நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி கரெக்டாக அந்த இதுக்காக நமக்கான சுவாசிக்கிறதுக்கு அந்த காற்று கிடைக்கிறதா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் அந்த காட்டில் அங்கே ஒரு ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருந்தது. அது அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, உள்ள அப்படி சேஞ்ச் சொல்லலாம் அந்த அளவுக்குங்க. அதாவது கண்டிப்பாக வந்து இயற்கையை வந்து லவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இயற்கையை வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம், நம்ம கடவுளை கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வரம் சொல்லலாம். ஆனால் அப்படியேப்பட்ட வரத்தை வந்து நம்ம இன்னைக்கு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு அதை அழித்து சுத்தமாகவே நம்ம தரமட்டமாகி நமக்கு என்னவோ அதை தான் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறதோட அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அடுத்த வருங்காலத்துலாம் எப்படி இருக்கும், இந்த இயற்கையே சுத்தமாக இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருமே கற்பனை கூட ஒரு எட்டாத ஒரு விஷயத்த வந்து நினச்சி கூட பார்க்குறதில்ல. இன்றைக்கி என்னவோ அதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பாருங்கள் வருங்காலத்துலேயும் நினச்சி பார்க்கணுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு முன் உதாரணம் சொல்லி ஆகணும். என்னென்னா வச்சுக்கோங்க, கேரளாவும் உதாரணமாக எடுத்துக்கலாம். கேரளாவில் மொத்தம் வச்சுக்கோங்க எக்கச்சக்கமான மரம், அப்படியே அந்த மரம் ரோடோரம் இருந்தாலும் சரி, அந்த புற்கள் ரோடோரமே இருந்தாலும் சரி அதை அகற்றப்படுறதில்ல, வெட்டுறதும் இல்லை. அந்த ரோடு வண்டி போகிறதுக்கும் சரி பாதை போகிறதுக்கும் சரி அந்த ரோடு அகலப்படுத்தணும் அப்படின்னு வெட்டி வந்து மரத்தை வந்து நாசகதி பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு வந்து இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இயற்கையான வளங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லலாம். இயற்கையான வளங்கள் அங்கே உள்ள மக்களும் சரி அங்கே உள்ள சேச்சியும் சேட்டான்களும் சரி நல்லா அந்த மரத்தை வந்து லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கன்னா அங்கே உள்ள மரங்கள்லாம் வந்து பசுமையாக இருக்குது, செழுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள தண்ணிகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பியூர் தண்ணியாக சொல்ல முடியுங்க. அதாவது அக்குவ கடை நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு தண்ணி நமக்கு பூமி அடியிலேருந்து அங்கேருந்து தண்ணி பியூர் பண்ணி தண்ணி கிடைக்குது. என்னதான் அந்த கடல் அங்கே சுற்றி இருந்த நிறைய கடல் இருந்தாலையும் தண்ணிங்கிறது வந்து உப்பு தண்ணி கிடையாது. ஆனால் ஆப்போசிட்டாக நம்ம தமிழ்நாட்டில் சரி எங்கே இருந்தோம் வேறு வேறு ஏரியாவில் சரி பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு தண்ணி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நிறையா ஃபேக்டரிகள், நிறைய ஃபேக்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அந்த ரசாயன கழிவுகளும் சரி அதெல்லாம் வந்து பூமிக்குள்ள அப்படி ஊறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை வந்து சுத்தமாக அகற்றிட்டாங்க, எல்லாமே வெட்டி வேரோட வீசிட்டாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா அதனுடைய கெமிக்கல் தண்ணி நிறையா தண்ணி பூரா பூமிக்குள்ளே ஊறி என்னன்னா அது நமக்கு தண்ணியாக கிடைக்கும் போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு தண்ணி அது எல்லாமே கிடைக்குது. இது காரணம் என்னன்னா மரங்கள், அதாவது மரம் இருந்தால் இந்த மாதிரி சில அந்த கழிவு தண்ணிகள்லாம் அது அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நல்லா பியூரிஃபை பண்ணுற மாதிரி எப்படி ஒரு அக்வாகார்டு நமக்கு சுத்தமான தண்ணி எப்படி கெட்ட தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியை கொடுக்குதோ அந்த மாதிரி தான் அந்த மரங்களும் சரி. அது யாருமே வந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்து புரியதில்லை. ஆனால் அந்த நிறைய பேர் முன்னாடி பார்த்து நம்ம ட்ராவல் பண்ண முன்னாடி ரோட்டோக்கெல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சீதாப்பழங்க மரம் இங்கே கூட விற்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சில கொஞ்சம் நடுத்தர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டிலேருந்து ஆர்கானிக் சீதாப்பழம் பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ரோட்டோரம் வந்து அவங்க வயிற்று பொழைப்புக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராவல் விஷயமா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு ரெட் கலர் ஆட்டம் ஒரு க்ரீன் கலர் ஆட்டம் போட்டு விடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பேன். வாவ் செமைங்க பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்க ஜாலியாக அப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு காலத்தில் நிச்சயம் உண்டு, ஏன்னா ஒரு லிஃப்ட் கேட்குமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போது வாய்ப்பு இல்லை ராஜா.